இன்னைக்கு எபிசோட்ல பாக்யா மயு ஸ்கூல் வரைக்கும் வந்துட்டு அவளை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறத பத்தி ரொம்ப யோசிக்கிறாங்க. அந்த பொண்ணு கோர்ட்டுக்கு வரதால தப்பே செய்யாதவங்களுக்கு விடுதலை கிடைக்கும்னா வரதுல எந்த தப்பும் இல்லைன்னு பழனிசாமி சொல்றாரு. ஈஸ்வரி பாட்டிக்கு எத்தனை வருஷம் தண்டனை கிடைக்க போகுதுன்னு பாக்குறதுக்காக கமலா ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. ஜட்ஜும் வழக்க விசாரிச்சதுல ஈஸ்வரி தான் குற்றவாளின்னு இந்த கோர்ட்டு முடிவு செய்யுதுன்னு சொல்றாரு. அவ அப்படியெல்லாம் பண்ண மாட்டா, விட்டுருங்கன்னு தாத்தா சொல்றாரு. ஜட்ஜு தாத்தாவை வெளியே அனுப்பிட்டு ஈஸ்வரிக்கான தண்டனைய பிரேக்குக்கு அப்புறமா அறிவிக்கப்படும் சொல்றாரு. தாத்தா பாட்டிக்கு தண்டனை கிடைக்க போறத நினைச்சு ரொம்ப அழுகுறாரு. பாக்யா வந்து அத்தைக்கு தண்டனை எல்லாம் கிடைக்காது, அவங்க நிரபராதின்னு நிரூபிச்சுட்டு வெளியே கொண்டு வந்துடலாம்னு சொல்றாங்க. வக்கீல் ஜட்ஜு கிட்ட தீர்ப்பு சொல்றதுக்கு முன்னாடி இன்னொரு சாட்சியை விசாரிக்கணும்னு சொல்றாரு. பாக்யா மயுவை கூட்டிட்டு போறதுக்காக வெளியே வராங்க. பழனிசாமி மயு கிட்ட தைரியமா உண்மையை சொல்லணும், உண்மையை சொல்ல எப்பயும் பயப்படக்கூடாதுன்னு சொல்றாரு. ஜட்ஜு மயு பேரை சொன்ன உடனே எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. மயு சின்ன பொண்ணு, இதை நான் அனுமதிக்க மாட்டேன்னு ராதிகாவும் கத்துறாங்க. வக்கீல் மயு கிட்ட விசாரிக்கிறாரு. உங்க அம்மாவை ஈஸ்வரி பாட்டி கொலை பண்ண பார்த்ததா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அந்த இன்சிடென்ட் நடந்தப்போ நீ அங்க இருந்தியான்னு கேக்குறாரு. அம்மா ஃப்ளவர் வேஸ்ட் தடிக்கு தான் கீழே விழுந்தாங்க. ஈஸ்வரி பாட்டி மம்மிய பிடிக்க தான் வந்தாங்கன்னு மயு சொல்றா. நான் ஹால்ல இருந்து பார்த்தேன், மம்மிய பாட்டி தள்ளி விடலன்னு சொல்றா. குடும்பத்துல பிரச்சனை இருந்தா பேசி தீர்த்துக்கணும், அதை விட்டுட்டு இப்படிதான் தவறான புகார் கொடுப்பீங்களான்னு ஜட்ஜு கேக்குறாரு.